தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். மாபெரும் இதிகாச புராண காவியமான மகாபாரதத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் துரியோதனன். அந்த துரியோதனனை பற்றித்தான் இன்றைய பதிவில் காணவிருக்கிறோம். துரியோதனன் இவ்வளவு நல்லவனா என்ற வகையிலே இன்றைய பதிவில் காணவிருக்கிறோம். ஆம், துரியோதனன் இவ்வளவு நல்லவன் என்பதை விளக்கும் வகையில் மகாபாரதத்தின் ஒரு பகுதி தெளிவாக குறிப்பிடுகிறது. துரியோதனனும் கர்ணனும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கர்ணனின் தாயார் சிறு வயதிலேயே பெற்று ஆற்றங்கரையில் ஒரு பேழையில் வைத்து விட்டுவிட்டாள். அதன் பிறகு வளர்ந்த அவனை துரியோதனன் தான் எடுத்து மன்னனாக்கி ஒரு இளவரசியை மணமுடித்து வைத்தான். எனவே துரியோதனனும் கர்ணனும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக விளங்கி வந்தார்கள். ஒரு நாள் துரியோதனனின் மனைவியான பானுமதியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தார்கள். வாசலுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்தார்கள். நன்கு கவனிக்கவும். துரியோதனின் மனைவி வாசலை முகம் காட்டி பார்த்தபடி அமர்ந்திருந்தால் அதற்கு எதிரே அவன் கர்ணன் வாசலுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தான். அப்பொழுது துரியோதனன் வாசல் வழியாக வந்தான். அதை பார்த்த துரியோதனின் மனைவி எழுந்து நின்றாள். ஆனால் கர்ணன் வாசலுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்ததால் அவனுக்கு தெரியவில்லை. கர்ணன் அமர்ந்தே இருந்தான். ஆனால் கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமே என்பதற்காக சட்டென்று பானுமதி எழுந்து நின்றாள். கர்ணன் தெரியாத விதமாக சட்டென்று கையை பிடித்து, அதாவது பானுமதியின் மடியை பிடித்து இழுத்து விட்டான். அப்பொழுது மடியிலிருந்த ஒட்டியானம் கலன்று கீழே விழுந்தது. முத்துக்கள் கீழே சிதறிவிட்டது. அதாவது பானுமதியின் இடுப்பில் இருந்த அந்த மேகலை என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டியானத்தின் முத்துக்கள் கீழே சிதறிவிட்டன. அப்பொழுது சரியாக துரியோதனன் வந்தான். வேறு ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக தன் மனைவி பானுமதியையும் தன் நண்பனான கர்ணனையும் நிச்சயமாக சந்தேகப்பட்டிருப்பார்கள். ஆனால் துரியோதனன் செய்தது என்ன உங்களுக்கு தெரியுமா? அதற்கு நேரெதிராக அந்த முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். இதில் நமக்கு என்ன அர்த்தம் விளங்குகிறது என்றால், முத்துக்களை பட்டு நூலில்தான் கோர்க்க முடியும், சாதாரண நூலில் கோர்க்க முடியாது. அது மிகவும் கடினம். ஏனென்றால் சாதாரண நூல் கயிற்றில் நூலில் கோர்த்தால் அது திரியாக வந்துவிடும். கோர்ப்பது கடினம். ஏனெனில் முத்துக்களில் இருப்பது சிறிய துவாரம். அதில் பெரிய நூல் பெரிதாக இருந்தாலும் அது உள்ளே செல்லாது. அந்த சிறிய துவாரத்தில் உள்ளே போகும்படி நூலும் சிறிதாக இருக்க வேண்டும். அது திரியாகவும் வராமல் இருக்க வேண்டும். அதனால் முத்து பிடித்த கையும் நடுங்கக்கூடாது, நூல் பிடித்த கையும் நடுங்கக்கூடாது. அதுவும் பட்டு நூலாகத்தான் இருக்க வேண்டும். இதில் நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், தன் மனைவி மீது சந்தேகப்படுவாய். ஆனால் ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகப்பட்டால் அந்த சந்தேகத்தின் அறிகுறியாக கை நடுங்கும். அதாவது நட்பின் மீது சந்தேகப்பட்டாலும் கை நடுங்கும். எனக்கு சந்தேகம் இல்லை, நட்பின் மீதும் இவ்வளவு நாள் பழகிய உயர்ந்த நட்பின் மீதும் தன் மனைவி மீதும் சந்தேகம் இல்லை. அந்த சந்தேகத்திற்கு அறிகுறியான என் கையும் நடுங்கவில்லை. அதை நிரூபிக்கிறேன் பார் என்று அந்த முத்துக்களை இந்த பட்டு நூலில் கோர்த்து காமிக்கிறேன் பார் என்று தெளிவாக கூறாமல் குறிப்பாக கூறுகின்றான். அதாவது முத்து பிடித்த கையும் நடுங்கக்கூடாது, நூல் பிடித்த கையும் நடுங்கக்கூடாது. ஒருவனுக்கு சந்தேகம் இருந்தால் கை நிச்சயமாக நடுங்கும். எனக்கு சந்தேகம் இல்லை, அந்த சந்தேகத்திற்கு அறிகுறியான என் கையும் நடுங்கவில்லை. அந்த கை நடுங்கவில்லை என்பதை தெளிவாக நேரடியாக உணர்த்தாமல் நேரடியாக கூறினாலும் அது தவறாகிவிடும் என்பதற்காக குறிப்பு மூலமாக கூறுகிறான். எவ்வாறு கூறினான் என்றால், இரண்டே வார்த்தையாக எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். நிச்சயமாக நாம் துரியோதனனின் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக தம் மனைவி மீதும் நட்பின் மீதும் சந்தேகப்பட்டிருப்போம். ஆனால் துரியோதனன் அவ்வாறு செய்யவே இல்லை.
இவ்வளவு பெரிய நட்பின் இலக்கணமாகவும் தன் மனைவியை சந்தேகம் கொள்ளாமலும் இருந்தால்தான் துரியோதனன் மிகவும் நல்லவனாக விளங்கப்படுகிறான். துரியோதனன் மற்ற விதத்தில், அரசாளும் விதத்தில் நல்லவனோ கெட்டவனோ அதை நாம் பேசவில்லை. ஆனால் தான் மனைவி விதத்திலும், மனைவியின் விஷயத்திலும், தனது நட்பின் விஷயத்திலும் மிகவும் நல்லவன் என்பதை இந்த எடுத்துக்காட்டு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அதனால் நாமும் துரியோதனின் இந்த எண்ணத்தைப் போல வாழ முயற்சிப்போம். கட்டிய மனைவியின் மீதும் நட்பின் மீதும், அதாவது உண்மையான நட்பின் மீதும் கொள்ளும் சந்தேகம் என்பது மிகவும் கொடுமையானது. அவ்வாறு சந்தேகம் கொள்ளாமல் வாழ்வை சிறப்பாக வாழ்வோம். வாழ்த்துக்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடைய நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.